இன்பமே சொல்க எல்லாரும் வாழ்க அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சிறப்பாக இருப்பீங்கன்னு நம்புறேன். சரி, இந்த காணொலியில் இன்னொரு காணொலி நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். யாரெல்லாம் இந்த காணொலி இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க, இன்னைக்கு பார்க்குறீங்க, இல்லை இதுக்கு மேலே பார்க்க போறீங்க, இந்த மாதிரி தெய்வங்கள் மேலே இந்த ஏஐன்ற ஒரு விஷயத்த வந்து அப்ளை செஞ்சு பிறகு இந்த மாதிரி ஒரு ஃபன்னியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில வீடியோஸ்லாம் வந்து கடவுளை கொச்சைப்படுத்துகிற அளவுக்கு வந்து இந்த மாதிரி வீடியோஸ் பார்த்தீங்கன்னா தயவு செய்து ரிப்போர்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டெட் அதை லைக் பண்ணி அதில் போய் கமெண்ட் போட்டு அதை ஷேர் பண்ணி அதை பாப்புலராக ஆக்கிறதுக்கு நீங்கள் தயவு செஞ்சு அதை வந்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இது போன்ற விஷயத்த தடுக்கிறதுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும். சரிங்களா? விஷயத்துக்கு வருவோம். இது யாருன்னு தெரியல, எந்த நாட்டில இருந்து வந்திருக்காருன்னு தெரியல. நிறைய பேர் வந்து நம்மளுடைய பத்துமலை முருகனை, அந்த அழகு குமரனை, முத்து குமரனை பார்க்கறதுக்காக பல நாட்டில இருந்து பல திசைகளில் கடல் கடந்து பல கோரிக்கைகளோடு பல வேண்டுதல்கள் வச்சு வந்து பார்க்கணுன்ட்டு வராங்க. சரிங்களா? ஏன் நாமளே வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த தைப்பூசம் அப்படின்ற ஒரு திருநாள் வந்து எப்போ வரும்னு சொல்லிட்டு தவம் இருப்போம். அந்த ஒரு தைப்பூச நாள் வந்து நம்மளுக்கு வாழ்க்கையில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு நாள். நம்மளுக்கு அதோட ஃபீலே ஒரு தனி இல்லையா? அந்த அன்றைக்கு முருகனை தரிசிக்கிறதும் அவருடைய அவர் நம்மளுக்கு அருள் பாலிக்கிறதும் வந்து ஒரு மறக்க முடியாத அந்த ஒரு வருஷத்தில் வந்து ரொம்ப பெரிய விஷயம். சரிங்களா? அப்படி இருக்கும்போது அப்படி நம்ம தவம் இருக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சில மலக்குரங்குகள்லாம் வந்து எங்கிருந்து தான் வருதுன்னு தெரியல. பத்துமலை திருத்தலத்தில் கூட நிறைய குரங்குகள் இருக்கு. அந்த குரங்குகள் கூட வந்துங்க தெய்வாம்சம் பொருந்திய குரங்குகள்ங்க. அது கூட சில நேரத்தில் நம்ம சொல்ற விஷயங்களை கேட்கும். நம்ம என்ன சொல்றோமோ அது கேட்கும், அதுக்கு தெரியும். ஆனா இந்த மாதிரி மலக்குரங்குங்க பார்த்தீங்கன்னா இது மண்டையில 5 அறிவு கூட இல்லை, மண்டையில மசாலா தான் வச்சிருக்கு. அதனால தான் வந்து அது வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருக்கு. அது ஃபன்னுக்கு பண்ணிச்சோ, லைக்ஸ்க்காக பண்ணிச்சோ, இல்லை பாப்புலராக ஆகணும்னு பண்ணிச்சோ, இல்லை நிஜமாவே இந்த கடவுளை இழிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிச்சோ, வாட் எவர் இட் இஸ், தப்புனா தப்பு தான். சரிங்களா? அதை தப்புன்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்மகிட்டே நிறைய தப்பு இருக்கு. ஏன்னா இந்த கடந்த ஒரு வாரத்தில் வந்து நான் 10-15க்கு மேற்பட்ட வீடியோஸை வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். இது போன்ற வீடியோஸ் நம்ம ஆளுங்க பண்ணின வீடியோஸ். ஒரு எக்ஸாம்பிள் வீடியோஸ் 2 வீடியோஸ் நான் சொல்கிறேன். ஒரு வீடியோவில் காவல் தெய்வம் ஐயாவுக்கு வந்து படையல் போட்டிருக்காங்க. படையலை வச்சுட்டு சாம்பிராணி எல்லாம் போட்டு எல்லாத்தையும் செஞ்சுட்டு இந்த மாதிரி ஒரு அந்த ஏஐயை போயிட்டு அப்ளை பண்ணும்போது உட்காந்துருக்கிற அந்த காவல் தெய்வம் வந்து எழுந்திரிச்சிட்டு அந்த இலையில இருக்கிற அந்த படையல் மேலே காலை வச்சு மிதிச்சு அதுக்கப்புறம் நடந்து போகுது. சரி, கார்ட்டூன் விஷயம்ல அப்படி மாதிரி இருக்குது. ஸோ இதை செஞ்ச உங்களுக்கு, இது யார் செஞ்சீங்கன்னு தெரியல, இது செஞ்ச உங்களுக்கு வந்து தோணலையா நம்ம தப்பு செஞ்சுட்டுமே? இதை வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணா பல பேருக்கு கேட்பாங்க, இது பல பேர் கண்ணுக்கு தப்பா தெரியும் அப்படின்னு. ஏன்னா நம்ம வீட்டில் ஒரு பருக்க சோறு கீழே கிடந்தா கூட அதை மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்ப மனுஷங்களே அதை செய்யக்கூடாதுன்னு போது தெய்வம் வந்து தனக்கு படைச்ச படையல் மேல கால் ஏறி மிதிச்சிட்டு அப்படி போகிறது தப்பா தவறு இல்லையா? சொல்லுங்க. இதுல என்ன ஃபன் இருக்கு? இன்னொரு காணொலியில வந்து சிவபெருமான் உட்காந்துருக்காரு. சிவபெருமான் மேல இந்த ஏஐ வெர்ஷனை வந்து செலுத்துறதுனால இவங்க பின்னாடி நடந்து போகும்போது சிவபெருமான் இவங்க பின்னாடி எந்திரிச்சு ஓடுறாரு. ஆஃப் பாடி சிவபெருமானா இருக்கு, இடுப்புக்கு கீழே வந்து அந்த பர்சன் என்ன ஜீன்ஸ் போட்டிருக்காங்களோ அந்த ஜீன்ஸோட சிவபெருமான் எந்திரிச்சு ஓடுறாரு. இது வந்து நாட் ஃபன் அட் ஆல். சரியா? இது ஃபன்னியாவே இல்லை. இது ரொம்ப கோவம் வர வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. சரிங்களா? இன்னைக்கு நீங்க விளையாட்டுக்கு பண்றீங்க, நாளைக்கு எல்லாருமே இதை பண்ணுவாங்க. தான் எங்க இருந்தோ வந்த ஒரு மலைக்குரங்கு பண்ணியிருக்கு. அதுக்கு தெரியாது நம்மளுடைய கடவுளுடைய அருமை என்ன மகத்துவம், நம்ம கடவுளுக்கு இருக்கிற சக்தி என்ன அப்படின்றது அந்த மலைக்குரங்குக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு தெரியும் இல்லையா? உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு தெரியும் தானே நம்மளுடைய கடவுளுடைய அருளும் அனுக்கிரகமும் கடவுள் மேல எப்படி மரியாதை செலுத்தணும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெரியும் தானே. ஏன் நம்ம அதை எப்போ பார்த்தாலும் செய்யறதுக்கு தவறிடுறோம்? அப்ப நம்மளே தவறிட்டா அப்புறம் அடுத்தவனை வந்து அவன் இப்படி செஞ்சுட்டான் அப்படி செஞ்சுட்டான், அவனுக்கு அறிவு இல்லை இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அங்க ஒரு கூட்டம் போடுறது, அதுக்கு எல்லாரும் ரிப்போர்ட் பண்ணுங்க, அப்புறம் வாங்க பாலாய்க்கு போவோம் அப்படின்னு சொல்றது, இது முட்டாள்தனமா இல்லை சொல்லுங்க? ஏன்னா நம்மளே இந்த தவறை முதல்ல செய்யறோமே. நம்ம சரியா இருந்தா தானே மற்றவன் சரியா இருக்கிறதுக்கு.
ஸோ போடுற உடையிலிருந்து எல்லாமே ஒரு கோயிலில் என்ன செய்யக்கூடாதோ அது எதை செய்யக்கூடாதோ அதை தான் செய்கிறோம். இப்படி ஒரு ரூல்ஸ் செய்யக்கூடாதுன்னா அந்த ரூல்ஸை மீறிட்டு அதை தான் பண்ணுறோம். கோயிலில் போய் அங்கே போயிட்டு வந்து அரையும் குறையமாக உடுத்திட்டு போடுறது, அங்கே போயிட்டு கண்ட கண்ட பாட்டுங்களுக்கு வந்து ஐட்டம் பாட்டுங்களுக்கெல்லாம் வந்துக்கிட்டு அங்கே போய் டான்ஸ் ஆடிக்கிட்டு குத்தாட்டம் போடுறது, பிறகு வந்து மது அருந்திட்டு சண்டை போடுறது, இந்த சட்டையை கழட்டிக்கிட்டு சண்டை போடுறது, சட்டையை கழட்டிட்டு டான்ஸ் ஆடுறது, கண்ணாடி போட்டுக்கிட்டு கருப்பு கண்ணாடி போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறது, இதெல்லாம் புதுசாக நீங்கள் கொண்டு வந்தது தானே. அப்புறம் எப்படி மற்றவன் வந்து நம்மளுடைய கடவுளையும் நம்ம சாஸ்திர சம்பிரதாயத்தையும் கலாச்சாரத்தையும் வந்து மதிப்பானுங்க? இப்படிதான் பண்ணுவானுங்க. ஒரு ஆப் கொண்டு வராங்களா, ஒரு விஷயம் வந்து வெளியாக்கியிருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும். முக்கியமான விஷயம் எதுக்கு வந்து யூஸ் பண்ணணுமோ அதுக்கு யூஸ் பண்ணுங்க. ஏன் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து தேவையில்லாத விஷயத்த செஞ்சு இன்னைக்கு நம்ம விளையாட்டா செய்யற ஒரு விஷயம் நாளைக்கு நம்ம வாழ்க்கைக்கு அது வினையாக வந்து முடியும். இன்னைக்கு நம்ம செய்யறோம், நாளைக்கு நம்ம பிள்ளைங்க நம்மளை பார்த்துட்டு செய்யுங்க. அப்புறம் அந்த கடவுளுக்கு என்ன மரியாதை இருக்கு? இதுக்கு மேல கடவுளுக்கே வந்து இந்த மாதிரி ஒரு நிலைமைனா இதுக்கு மேல வேற என்ன இருக்கு? என்ன இருக்கு சொல்லுங்க. நம்மளுக்கு பல பிரச்சனைகள் வருது தெரியுமா? இந்த கலாச்சாரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருது தெரியுமா? அதுல நிறைய கோணத்துல நம்ம தான் காரணமா இருக்கோம் நமக்கு பிரச்சனை வர்றதுக்கு. அது உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மாதிரி விஷயங்களை வந்து தவிர்த்துருங்க. ஏஐ என்னத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க? ஸோ அதுக்கு எதுக்கு யூஸ் பண்ணணும்? அதுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி கடவுள் மேலே செலுத்துறது, கடவுள் படத்துங்களை வச்சுக்கிட்டு இல்லை சிலைகளை வச்சுக்கிட்டு தெய்வத்தை தெய்வமாக பாருங்க. சரியா? தெய்வம் வந்து இப்போ எந்திரிச்சு நடந்து வந்துச்சுன்னா நம்ம கூட்ட வந்து நடந்து வந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி கற்பனைலாம் வந்து நம்ம வந்து பண்ண தேவையே இல்லை. தெய்வத்தோட வேலையை எப்போதும் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்மளோட வேலையை எப்போதுமே செஞ்சுட்டே இருப்போம். இங்கே மனசு சுத்தமாக இருந்துச்சு, இங்கே சுத்தமாக இருந்துச்சுன்னா எல்லாமே நமக்கு சுத்தமாக நடக்கும். அது நேரம் நடக்க வேண்டிய நேரத்தில் நடக்கும். சரியா? இப்போ கடவுளே சோதிக்கிற விதத்தில் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதீங்க. இது ரொம்ப அசிங்கமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இது வந்து என்னுடைய கருத்து. சரிங்களா? இது என்னோட கருத்து. இது வந்து என்னோட வருத்தமும் கூட. தவறாக ஏதாவது பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் பேசுனது சரி அப்படின்னு நினச்சிங்கன்னா கைண்ட்லி ஷேர் பண்ணுங்கள், ரீபோஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.